Hello students, this is Max Thiago, chapter 5 Differential Calculus 11th Standard Business Max Exercise 5.7ல question number 1ல subdivision 4 y is equal to root of ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல இந்த ரூட்டை வந்து பவர் 1/2ன்னு மாற்றிடும். ஹோல் பவர் 1/2, அதாவது சேம் x minus 1 x minus 2 the whole divided by x minus 3 x square plus x plus 1 as it is எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு ரூட்டுக்கு பதிலாக பவர் 1/2. இப்போ என்ன செய்ய போகிறோம், டேக் log on both sides. டேக் log on both sides. ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்தோம்னா LHSல என்ன வரும், log y equal to அந்த பக்கம் log x minus 1 x minus 2 divided by x minus 3 and x square plus x plus 1. இதனுடைய பவரில் 1/2. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த பவரில் இருக்கிற 1/2 முன்னாடி கொண்டு வந்துடும். 1/2 log x minus 1 x minus 2 divided by x minus 3 x square plus x plus 1. இந்த பக்கம் என்ன இருக்குது, log yயோட வேல்யூ தான் இது. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு தெரியும் log mn அப்படின்னா எப்படி எழுதலாம், log m plus log n ரெண்டாக பிரித்து எழுதலாம். இதே log m/n இருந்ததுன்னா log m minus log n எழுதுவோம். மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அடிஷனில் எழுதுவோம், டிவிஷனில் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷனில் எழுதுவோம். இப்போ அதுபோல் இதை எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1/2 log x minus 1 மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால ப்ளஸ் log x minus 2. அப்புறம் இது டிவிஷனில் வருதா, டிவிஷனில் வந்தால் நம்ம என்ன செய்வோம், மைனஸ் சேர்ப்போம். அதனால் மைனஸ் log x minus 3 மறுபடியும் மைனஸ் log x square plus x plus 1. அவ்வளோதான். mn அப்படிங்கிறதுனால log m plus n டிவைடட் பை வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா மைனஸில் எழுதணும். அதனால் log x minus 1 plus log x minus 2 இது வரும்போது மைனஸ் log x minus 3. அப்புறம் இதுவும் டிவிஷனில் வர்றதுனால மைனஸ் log x square plus x plus 1. இதுக்கப்புறம் இது வந்து என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். லாக் ஒய்க்கு நமக்கு தெரியும், லாக் ஒய்க்கு என்ன வரும், 1/y, ஒய் வர்றதுனால dy by dx equal to 1/2 log x அப்படின்னா 1/x ஃபார்முலா. log xனா 1/x, log x minus 1னா 1/x minus 1 ப்ளஸ் log x minus 2னா 1/x minus 2 மைனஸ் log x minus 3னா 1/x minus 3 மைனஸ் log x square plus x plus 1க்கு 1/x square plus x plus 1 லாகுக்கு முடிஞ்சுது. அப்புறம் உள்ளார இருக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், 2x வரும், ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து 1 வரும், 1 கான்ஸ்டன்ட்டு 0 வரும், அதை எழுத வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது இவ்வளோ தான். இப்போ இதில் dy by dx equal to இந்த ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y/2ன்னு வரும். y/2 இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட போகிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாம். 1/x minus 1 ப்ளஸ் எழுதிட்டோமா. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் dy by dx equal to 1/2 இந்த 2. அடுத்தது என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது. ஒய்ன்னு கணக்கில் ஆரம்பத்தில் என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், y equal to இந்த ரூட் ஆஃப்னு ஒரு வேல்யூ கணக்கில் கொடுத்துருக்காங்களே, அதனால் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ எது,
x minus 1 x minus 2 divided by x minus 3 x square plus x plus 1 square root of yக்கு பதிலாக அந்த வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ இதை அப்படியே எழுதியாச்சு. dy by dx equal to இதுதான். Subdivision 4 over. Okay.